வணக்கம். ஸோ ஏன்ஷியன்ட் அண்ட் மிடில் ஹிஸ்ட்ரி, ஸோ ப்ரீஹிஸ்டாரிக் டு மௌரியன் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். Which one of the following statements is incorrect with reference to the social class in southern states? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கிளாஸ். ஸோ ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தான் இந்த கிளாஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் படிக்கல அப்படின்னா புது புது விஷயத்தை இன்னைக்கு வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலனாலும் சரி, இந்த கிளாஸஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும், அதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். First question: which one of the following statements is incorrect with reference to the social class in ancient southern states? So தென்னிந்தியா அந்த சைடுல வந்து கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். Number 1: the practice of Vedic sacrifices was abandoned by the kings in Sangam age அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இன்கரெக்ட்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ ஏன்சியன்ட் டைம்ல வந்து தமிழ்நாடு சங்கம் ஏஜ்ல வந்து வேதிக் சாக்ரிஃபைசஸ் எல்லாம் வந்து விட்டுட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸோ ஆப்ஷன் ஏ, ரிச் பீசன்ட் என்ஜாய்ட் both civil and military positions in kingdoms. Correct. Long distance trade constituted an important source of royal revenue. Correct. The Sangam age witnessed a sharp social inequalities. சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா? சங்கம் ஏஜ்ல வந்து சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததா? சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததா? கமெண்ட் போடுங்க. சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. அதாவது ஏழை மக்கள் வந்து ஏழை அண்ட் பணக்காரர்கள் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பணக்காரர்கள் எல்லாருமே எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா நல்ல பெரிய வீட்டுல வந்து வாழ்ந்தாங்க. எப்படின்னா பிரிக்ஸ் தமிழ்ல செங்கல்ல சுண்ணாம்பு காரைய தடவி கட்டப்பட்ட அந்த வீடுகள்ல வாழ்ந்தாங்க. ஏழை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹட், அந்த ஓலை, இந்த வீட்டுல இது கிராமத்துல நம்ம பார்க்க முடியும் இல்லையா, அந்த மாதிரியான ஓலை வீட்டுல வந்து வாழ்ந்தாங்க. ஸோ அதுதான் மீன் பண்றாங்க. ஏழை பணக்காரன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்திருக்கு. சரிங்களா? ஓகேங்க, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஏன் ராங் அப்படின்னா பிராமணஸ் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் சங்கம் ஏஜ்ல வந்து பிராமணர்கள் பற்றியதான குறிப்புகள் இருக்கு. சரியா? an ideal king was one who never hurt the brahmanas. அதாவது ஒரு நல்ல அரசர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பிராமணர்களை வந்து ஹர்ட் பண்ணாதவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க அதுக்கான டீடைல்ஸ் டெஃபினிஷன்ஸ் இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. the brahmanas first appear in the land of in the Tamil land in the Sangam age. An ideal king was one who never hurt the brahmanas. The king performed Vedic sacrifices. The brahmanas who were the followers of Vedas conducted disputations. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து civil and military officers were held under the both Cholas and Pandyas by Vellalas or rich peasants. So இந்த பாயிண்ட்ஸும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் இங்க இருக்கு பாருங்க, ஹட்ஸ் அண்ட் ஹம்ப்ளர் டுவெல்லிங்ஸ். ஸோ ஆன்சர் ஏ கரெக்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல அதற்கான டெஃபினிஷன் இங்க இருக்கு. நான் தமிழ்ல பேசுன்ற ஒரு காரணத்தினால் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். சரியா? ஏன்னா எப்படி இருந்தாலும் தமிழ்ல நான் பேசிடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Consider the following statements regarding the Indo-Gangetic Plain in ancient times. Indo-Gangetic Plain, North India கேக்குறாங்க. The region was the source of temptation and attraction for foreign invasions. முக்கியமான ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அது டெல்டா பகுதி. சரிங்களா? ஸோ டெல்டா பகுதிக்கு தான் அடிச்சுப்பாங்க. தோஆப் அடிச்சுக்கிட்டாங்களா? விஜயநகர் எம்பையர், பாம்னி கிங்டம்ஸ் எல்லாமே தோஆப் பகுதி. நெக்ஸ்ட் பஞ்சாப், பஞ்சுனா 5, ஆப் நிலப்பகுதி, 5 நதிகளுக்கு இடைப்பட்ட நிலப்பகுதி. இது தோப் 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி. ஒரு நதி பக்கத்துல இருந்தாலே அந்த லேண்ட் ரொம்ப ஃபெர்டைலா இருக்கும். யோசிச்சு பாருங்க, 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஃபெர்டைலா இருக்கும், அதாவது வளம் வாய்ந்த பகுதியா இருக்கும். அதனால வந்து அந்த இடத்துல என்ன இருக்கும், ரெவென்யூ டாக்ஸ் வந்து நிறைய வந்து வாங்க முடியும். அதனால தான் அந்த இடத்துக்கு வந்து அடிச்சுக்கிட்டாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஏ கொடுத்துருக்காங்க. 1 and 2 கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். என்னன்னு பார்க்கலாம். The region was the source of temptation. In the point discuss பண்ணிட்டேன். In this region, Harappan civilization and later various cities flourished. Indo-Gangetic Plain, correct? சரிங்களா? ரிவர் பேங்க்ஸ் அங்கதானே எல்லாம் என்ன சொல்றது நாகரிகங்களுமே வளர்ந்தது. சரியா? Like Harappan civilization on the banks of Indus, cities like Banaras, Allahabad, Agra, Delhi on Ganga and Yamuna. So இந்த பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாமே நதிகளை சுற்றி இருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க, the rivers in this region hindered commerce and communication as it very difficult to cross them in those times அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தவறு. ஸோ ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாலமாக அமைஞ்சது. நீங்க வந்து பழைய
சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன பண்ணுவாங்களா, மரத்தை வெட்டி இதுல வந்து கட்டின்னு வச்சுக்கோங்களேன், தெப்பங்களா கட்டி கொண்டு வந்துருவாங்க. அங்க இருந்து வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து பொருட்களை வந்து கொண்டு போவதற்கும், அடுத்து வந்து அங்க இருந்து அந்த மரத்தை வந்து கொண்டு போய் வீடு கட்டுறதுக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. சோ இது வந்து நேவிகேஷனுக்காக பயன்படுத்தப்பட்டது ரிவர்ஸ். சரிங்களா? சோ arteries of commerce and communication. So third statement correct. சரிங்களா? சோ இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்த கொஸ்டின் போலாமா? 1 2 3. So third statement வந்து wrong. So answer 1 and 2 only. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் எங்க இருக்கு, இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், which of the statements given below is incorrect ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ABCD பார்த்து டக்குன்னு கமெண்ட் போடுங்க. ரொம்ப ஃபாஸ்டா படிங்க. ஒரு ரீட் மட்டும் விட்டுட்டு குத்து மதிப்பா நீங்க வந்து கமெண்ட் போடுங்க. தெரியுதோ தெரியலையோ, சரியா? நோ ப்ராப்ளம். நம்ம வந்து புதுசா லேர்ன் பண்ண போறோம். தொல்காப்பியம் is the work of Tamil grammar. Incorrect மென்ஷன் பண்ணிருக்காங்க. So third statement correct. The Hathikumbha inscription of Karavela Kalinga mentions about Tamil kingdoms during Sangam age. So mostly வந்து இது மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். The Cheras ruled over the parts of modern Kerala. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம அனைவருக்கும் தெரியும். கேரளா புத்தா, சோ கேரளா புத்ரா. சோ இங்க வந்து பாருங்க, சிலப்பதிகாரம் வாஸ் ரிட்டன் பை சீத்தலை சாத்தனார். ரொம்ப ரொம்ப மொக்க கொஸ்டின், சரிங்களா? இளங்கோ வடிகள் வந்து எழுதி இருக்கிறாரு. சீத்தலை சாத்தனார் எழுதுனது மணிமேகலை, சரிங்களா? சோ ஆப்ஷன் டி வந்து ராங். மத்த மூணு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். சோ செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இங்க பாருங்க, சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். 8 தொகை 10 பாட்டு 15 கீழ் கணக்கு 15 மேல் கணக்கு இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தமிழ்ல நிறைய படிச்சிருக்கீங்க. சோ சேராஸ் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் கேரளால வந்து ரூல் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய கேபிட்டல் வாஸ் பஞ்சி கருவூர், சரியா? சோ இதை பார்த்து நீங்க பாத்துக்கோங்க. முக்கியமான சி போர்ட்ஸ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்டி, முசிறி. சோ இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதினார். ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் காரவேலா கிங், காரவேலா ஆஃப் கலிங்கா. கலிங்கா எங்க இருக்கு? கலிங்கா எங்க இருக்கு? ஒடிசா, சரிங்களா? சோ மென்ஷன்ஸ் அபவுட் த தமிழ் கிங்டம்ஸ், இது கரெக்ட் தான், சரியா? அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க அரிக்கமேடு, பூம்புகாரு, கொடுமணல், அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்கவேஷன் அகழ்வாராய்ச்சிகள் வந்து மற்ற நாடுகளோட வணிக உறவு வச்சிருந்ததையும் குறிப்பிடுகிறது. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ ஆன்சர் வந்து டி, எரர். அடுத்த கொஸ்டின். Consider the following statements. பார்த்துட்டு ABCD கமெண்ட் போடுங்க சீக்கிரம். ஒரே ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க போதும், ஜஸ்ட் ஒரே ஒரு ரீடு. The characteristic feature of lower Paleolithic pace is the use of clevers, hand axes and choppers. Lower Paleolithic, upper Paleolithic, lower Paleolithic. Characteristic tool of the upper Paleolithic pace or microliths அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இன்கரெக்ட் எதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, சரிங்களா? சோ எது தவறு? தவறு வந்து பி. ஏன் தவறு பி? இந்த அப்பர் பாலியோலித்திக் பேஸ் ஒரு மைக்ரோலித்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மீசோலித்திக், பாலியோலித்திக் கிடையாது. அதாவது பழைய கற்காலம் பாலியோலித்திக், இடைக்கற்காலம் மீசோலித்திக், நெக்ஸ்ட் நியோலித்திக், சரிங்களா? இப்போ பாலியோலித்திக்க வந்து அப்பர் பாலியோலித்திக் அண்ட் லோயர் பாலியோலித்திக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க, சரிங்களா? ஓகே. சோ இப்போ வந்து இந்த பாலியோலித்திக்ல பெரிய பெரிய கற்கள் பயன்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஷன்ல சிறிய கற்களை பயன்படுத்தினாங்க. இப்போ क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? கேரக்டரிஸ்டிக் டூல்ஸ் ஆஃப் அப்பர் பாலியோலித்திக் பேஸ் ஆர் மைக்ரோலித்ஸ் கொடுத்திருக்காங்க. மைக்ரோ மீன்ஸ் சிறியது, லித் அப்படின்னா கற்கள், சிறிய கற்கள். ஓகேவா? இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். லோயர் பாலியோலித்திக் பேஸ் இஸ் த இயர்லி ஸ்டோன் ஏஜ் அப்ராக்சிமேட்டா இந்த பீரியட்ல இருந்திருக்கு 50,000 BC வரைக்கும். இட் கவர்ஸ் த கிரேட்டர் பார்ட் ஆஃப் ஐஸ் ஏஜ். Tools used in this period were very primitive like levers, hand axes and chopper. Second statement பாருங்க, microliths are the characteristic tools of Mesolithic period. இதை நான் இப்ப டிஸ்கஸ் பண்ணேன். And not upper Paleolithic period. Upper Paleolithic base use blades, burins is found. Middle Paleolithic principal tools, blades, points, borers, scrapers made of flakes. So இந்த பாயிண்ட்ஸ் நீங்க சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என்ன பார்த்திருக்கோம் இந்த क्वेश्चनல இருந்து? ஏன் செகண்ட் பாயிண்ட் ராங்? பாலியோலித்திக் வந்து மைக்ரோலித், அதாவது சிறிய கற்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கிடையாது. எந்த கற்களை பயன்படுத்தியிருக்காங்க? அவங்க பெரிய கற்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? மைக்ரோலித்ஸ் வந்து மீசோலித்திக் இடைக்கற்காலத்துல வந்து வருகிறது, சரிங்களா? இடைக்கற்காலத்துலதான் சிறிய அளவிலான கற்களை வந்து பயன்படுத்துறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாம். தமிழ்ல இதை நீங்க பார்த்துக்கோங்க, சரியா? சுத்திகள், புரின்கள் பயன்பாடு இது. அடுத்து consider the following statements regarding Neolithic age in parts of southern. இது வந்து சிலபஸ்ல இருக்கான்னு கேட்காதீங்க, சிலபஸ்ல இருக்கு.
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சிலபஸ்ல ஐவிசின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இந்த பாலியோலித்திக் மீசோலித்திக் சிலபஸ்ல இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க அடிக்கடி வந்து இது படிக்கணுமா அது படிக்கணுமா வந்து கேட்டாங்க. முந்தா நேத்தோ புடிச்சு திட்டி விட்டேன். ஏன்னா அவங்க வந்து 2021 இருந்து கிளாஸ்க்கு ஒழுங்கா வரமாட்டாங்க, அப்பப்போ எட்டி பார்ப்பாங்க. சரிங்களா? ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா பாஸ் பண்ணியிருப்பாங்க. வந்துட்டு சிலபஸ்ல தமிழ் இருக்குமா, தமிழ் படிக்கலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் என்னத்த சொல்ல, யூடியூபர்ஸ் வந்து குரூப் 2ல தமிழ் இருக்காதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு. சப்போஸ் குரூப் 2ல தமிழ் இல்ல, யூனிட் 8 யூஸ் ஆகாதா? தமிழே தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. யூனிட் 8ல இது குரூப் 2ல இருந்து தூக்குவாங்களா போய் ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட்? ஸோ யூடியூபர்ஸ் சொல்ற அவங்க மெர்ச் பண்ண குரூப் 1 2 ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணி ஒரே எக்ஸாம வச்சாலும் தமிழ் கண்டிப்பா இருக்கும். யூனிட் 8லயாவது வரும் தமிழ். எப்படி இருந்தாலும் யூஸ் ஆக போகுது. ஸோ படிக்கிறவங்க படிங்க. Some people's irritating. சரி, இங்க வரும் நம்ம. Consider the following statements regarding Neolithic age. புதிய கற்காலத்தை பத்தி கேட்டிருக்காங்க. In parts of southern and eastern India. கமெண்ட் போடுங்க ABCD. சரிங்களா? A போட்டிருக்கீங்க, B போட்டிருக்கீங்க. ஓகே, பார்க்கலாம். Evidences cultivation of wheat, ragi, rice and millets can be found during this period அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Listen. என்ன பேசிட்டு இருந்தோம்? In part of southern and eastern India, Neolithic settlements can be found. Yes. So தமிழ்நாட்டுல கிடைச்சு காணப்படுதா நியோலித்திக் செட்டில்மெண்ட்? பழைய காலத்து செட்டில்மெண்டே நம்ம ஊர்ல வந்து இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எவிடன்சஸ் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் வீட், ராகி, ரைஸ். எஸ். மில்லட்ஸ் இதை நம்மளால பார்க்க முடியும். கரெக்ட். எஸ். பீப்புள் ஆஃப் நியோலித்திக் ஏஜ் யூஸ்டு கிளாத்ஸ் மேட் ஆஃப் காட்டன் அண்ட் wool. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? பார்க்கலாம். பாருங்க, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா. ஸோ ஆப்ஷன் டி. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பீப்புள் ஆஃப் நியோலித்திக் ஏஜ், புதிய கற்காலத்துல இருக்கிறவங்க கிளாத்ஸ் வந்து காட்டன்லயும் இந்த உள்ளிலையும் பண்ணக்கூடிய காட்டன் கிளாத்ஸை வந்து அணிஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நியோலித்திக் செட்டில்மெண்ட்ஸ் ஸ்டார்டட் இன் இந்தியன் சப்கான்டினென்ட், எஸ்பெஷலி மெஹர்க். ஸோ ப்ரீ கர்சர் ஆஃப் வேதிக் ஏஜ். ஓகேவா? கரெக்டா? மெஹர்க் இது என்னது? ப்ரீ கர்சர் ஆஃப் ஐவிசி. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய முன்னோடி. சரிங்களா? ஸோ இது வந்து மெஹர்க் அதுல பிளேஸ்ல பாக்குறோம். 7000 BC. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிட், அதாவது வீடு வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்ட வீட்டுல இருந்திருக்கிறாங்க மக்கள். சரிங்களா? நொமாடிக் பீப்புளா இல்ல, கட்டப்பட்ட வீட்டுல இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேஸ் இது. சரிங்களா? இது வந்து அந்த நிறைய ஹட் மாதிரி எல்லாம் வில்லேஜ் எல்லாம் கட்டியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான வீடுகள் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான பிளேஸ், எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, இது வந்து ஒரு நியோலித்திக் செட்டில்மெண்ட். இது வந்து ஐவிசி பிளேஸ் செட்டில்மெண்டோடைய பிளேஸ்ன்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அதற்கு முன்னாடியே இருந்திருக்கு. சரியா? Fine. Some parts of the southern and eastern India, Neolithic settlements can be found as late as 1000 BC. Neolithic settlements are farming communities. We see widespread practice of agriculture and emergence of village communities. Rice cultivation is evident from Belan Valley. So அலகாபாத்ல பெலான் வேலி அந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரைஸை வந்து அரிசியை வந்து கல்டிவேட் பண்ணதுக்கான ஆதாரங்கள் இருக்கு யூபியில. சரியா? வீட்டு, ராகி, மில்லட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட், மெஹரக் அபார்ட் ஃப்ரம் எவிடன்ஸ் ஆஃப் வீட் அண்ட் மட் பிரிக் ஹவுசஸ். நான் சொன்னேன் இல்லையா, மட் பிரிக் ஹவுசஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியம். வி ஃபைண்ட் எவிடன்ஸ் ஆஃப் காட்டன் கல்டிவேஷன். சரிங்களா? ஸோ அதாவது வீட்டு மட் பிரிக் ஹவுசஸ் மட்டும் இல்லாம காட்டனை பயன்படுத்தியதான எவிடன்ஸ் எங்க இருக்கு? மெஹர்கர்க் அந்த பிளேஸ்ல இருக்கு, மறக்காதீங்க. நியோலித்திக் செட்டிலர்ஸ் இன் பிக்லி ஹல் வேற கேட்டல் ஹெர்டர்ஸ். ஸோ ஆடு மாடுல வந்து மேய்க்கிறவங்களா இருந்திருக்காங்க. தே டொமஸ்டிகேட்டட் வைட் நம்பர் ஆஃப் கேட்டல் இன்க்ளூடிங் ஷீப்ஸ். The Neolithic age used cloth as the cotton and wool. So இப்போ ஒரு இந்த கான்செப்ட் இப்போ நம்ம பிரைன்ல ஸ்டோர் இருக்கும். ஓகே, மெஹர்க் பகுதியில வந்து வீடு கிடைச்சிருக்கு, மட் பிரிக்ஸோட வீடு கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க காட்டன் அணிஞ்சதற்கான ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து பெலான் வேலியில ரைஸ் கல்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? மறக்க மாட்டீங்க. மெஹர்க்கு ஒரு பீரியட் 7000 BC. இது எல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி 1 2 3. அடுத்து போலாம். தமிழ்ல படிக்கிறவங்க தமிழ்ல நிறுத்திட்டு ரெக்கார்டிங்க நிறுத்திட்டு இல்ல நீங்க படிங்க. சரிங்களா? சப்போஸ் வந்து இத கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு கூட நான் எக்ஸ்பிளனேஷனுக்கு நீங்க வரலாம்.
which of the following were the which of the following was found in Mohenjo-daro அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரிங்களா. Bronze image of dancing girl, studded image of birdman, terracotta figurine of mother goddess. A B C D சீக்கிரம் போடுங்க கமெண்ட். மொஹஞ்சதாரோ பத்தி பேசும்போது கொஞ்சம் அடிஷனலான பாயிண்ட்ஸ் நான் பேச விரும்புகிறேன். கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் நான் பேசணும்னு நினைக்கிறேன். Good Aishwarya, good Sandhya, good Abhinaya, good Gomati, Pragasham, Abhinaya. சே ஸோ ஆப்ஷன் வந்து பாரத் கிருஷ்ணா குட் சரிங்களா. எல்லாருமே ஆன்சர் டி போட்டிருக்கீங்க. ஸோ டி தான் கரெக்டான ஆன்சர். சும்மா ரீட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் அடிஷனலான பாயிண்ட்ஸ் நான் பேசுகிறேன். கொஞ்சம் ஷார்ட் கட்ஸும் நான் சொல்றேன். தமிழ் ஸ்லைடும் வேணா ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் வேணா ஒரு செகண்ட் தரேன், ஒரு 2-3 செகண்ட்ஸ் தரேன். ஃபர்ஸ்டா தமிழ் ஸ்லைடு நீங்க ரீட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் ஸ்லைடுக்கு போறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? மொஹஞ்சதாரோ பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். இங்க பாருங்க, இந்த ஆல் நான் 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பிரான்ஸ் டான்சிங் கேர்ள் இருந்திருக்கு, பியர்டட் மேன் இருந்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெரகோட்டா ஃபிகரிங் அந்த மதர் காடஸ் உடைய அந்த சுடுமண் பொம்மைகள் இருந்திருக்கு சரியா. சோ இந்த மூணுமே அடுத்து பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் தி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இது வந்து பிரான்ஸ் படிச்ச சொல்லியாச்சு ஓகேங்களா. சோ தி ஸ்டோன் statuaries found at Harappa and Mohenjo-daro are excellent examples of handling 3D வால்யூம்ஸ் இதையும் சொல்லியாச்சு சரிங்களா. ஓகேங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பிரான்ஸ் டான்சிங் கேர்ள எந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அவங்க டிசைன் பண்ணாங்க சரிங்களா. அந்த பிரான்ஸ் டான்சிங் கேர்ள் இருக்காங்க இல்லையா, அந்த பிரான்ஸ் டான்சிங் கேர்ள இவங்க என்ன டெக்னிக்கை பயன்படுத்தி டிசைன் பண்ணாங்க சொல்லுங்க. மெழுகு வர்த்தல். சோ அந்த லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் சரிங்களா. சோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணை வந்து டிசைன் பண்ணிருக்கிறாங்க. சோ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த என்னமோ கேட்கணும்னு நினைச்சேனே, இந்த லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்கு இன்னொரு பேர் இருக்கு சரிங்களா. சரி, அந்த டெக்னிக் பேரை வந்து கமெண்ட் போடுங்க தெரிஞ்சவங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதோட பேரு இன்னொரு பேரு லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் உடைய இன்னொரு பேரு கமெண்ட் போடுங்க. சரி ஓகேங்க, நம்ம மொஹஞ்சதாரோக்கு வந்து நான் வரேன், நீங்க அதை பொறுமையா உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு இருங்க. இங்க பாருங்க, மொஹஞ்சதாரோ குட் ஃபீனிக்ஸ் சரி பேர் ஜூ சரிங்களா. இங்க வருவோம். ஃபீனிக்ஸ் யாரு? பேர் என்ன? கமெண்ட் போடுங்க. சந்தியா. ஓகே டன். சரி இங்க பாருங்க, மொஹஞ்சதாரோ பத்தி ஒரு சில ஷார்ட்கட்ஸோட சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இங்க வந்து பாத்தீங்கன்னா லர்கானா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு மொஹஞ்சதாரோ சரிங்களா. எங்க இருக்கு? லர்கானா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு சரியா. மொஹஞ்சதாரோ அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா மவுண்ட் ஆஃப் டெட், அதாவது இறந்தவர்களுடைய மேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இறந்தவர்களுடைய மேடு, அதாவது ஒரு 70 feet மண் மேடு இருக்கு. சோ இறந்தவர்களுடைய மேடு அப்படின்னு சொல்றாங்க. இதை டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னா பானர்ஜி, ஆர்டி பானர்ஜி 1922ல வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சிட்டி வந்து இதுவும் ஒன்னு. 200 ஹெக்டர் லார்ஜஸ்ட் சிட்டி இது சரிங்களா. சோ இங்க வந்து இந்த டான்சிங் கேர்ளை வந்து கண்டுபிடிச்சாங்க சரிங்களா. சோ ஜான் மார்ஷல் ஒரு கமெண்ட்டை வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா. ரொம்ப இந்த டிசைன் வந்து ரொம்ப அறிவியல் பூர்வமானது, அந்த டைம்லயே வந்து ரொம்ப மெட்டலர்ஜில ரொம்ப கை தேர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன், மைய அரசு இருந்ததற்கான சான்றுகள் இருந்திருக்கு. அடுத்து வந்து எப்படிடா சொல்ற அப்படின்னா அசம்பிளி ஹால்ஸ் இருந்திருக்கு சரிங்களா. அசம்பிளி ஹால்ஸ் இருக்கிறனால ஓகே மீட்டிங் நடந்திருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் கிரேட் பாத், பெருங்குளம் இங்கதான் இருந்திருக்கு ஓகேவா. சரி, விச் சிட்டி இஸ் கால்ட் அஸ் சிட்டி ஆஃப் வெல்ஸ்?
இது ஹரப்பால இருக்கக்கூடிய ஐவிசில இருக்கக்கூடிய சிட்டில ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிட்டி ஆஃப் வெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிணறுகள் இதோடைய நகரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சிட்டி அப்படின்னா இதுதான். சரிங்களா, இந்த சிட்டி தான். சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். விச் சிட்டி இஸ் கால்டு மான்செஸ்டர் ஆஃப் ஐவிசி? இப்போ மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா மும்பை, மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, எது மான்செஸ்டர் தமிழ்நாடு, இது கோயம்புத்தூர். அந்த மாதிரி மான்செஸ்டர் ஆஃப் ஐவிசி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். சரிங்களா, சோ ஆன்சர் வந்து மான்செஸ்டர் ஆஃப் ஐவிசி. கமெண்ட் போடுங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மொஹஞ்சதாரோல இருக்கு. சரிங்களா, ஓகே. ஆல்ரெடி பானர்ஜி வந்து இத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மொஹஞ்சதாரோ எந்த நதிக்கு அருகாமையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த மவுண்ட் ஆஃப் டெட் இது வந்து பாத்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ்னு பாத்தீங்கன்னா சிந்தி மொழியில மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு அர்த்தம், இறந்தவர்களின் மேடு அப்படின்னு அர்த்தம். ஆர்டி பானர்ஜி இதை கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தோம் 1922ல. யாரு இது எந்த நதிக்கரையில வந்து அமைஞ்சிருக்கு? அடுத்த கொஸ்டின். சரியா, என்ன நதிக்கரையில அமைஞ்சிருக்கு அப்படின்னா இண்டஸ். சரிங்களா, இண்டஸ். சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இண்டஸ், இந்து, இண்டஸ், சிந்து, சிந்து. சரிங்களா, சிந்துன்றது ஆண் பேரா பெண் பேரா? கேர்ள் நேம். சரிங்களா, சரி, ஓகே, ஃபைன். நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னா மொஹஞ்சதாரோ இருக்கா, மொஹஞ்சதாரோ. சோ மோகினி. ஓகே, மோகினி, சிந்து, மோகினி பேய் இருக்கு. இது வந்து எந்த மதத்தை சார்ந்தது? கிறிஸ்டியன், இஸ்லாம். மோகினி பேய் எந்த மதத்தை சார்ந்தது? எங்க சைத்தான் அப்படின்னா முஸ்லிம், சாத்தான் அப்படின்னா கிறிஸ்டியன், மோகினி அப்படின்னா எந்த மதம்? இந்து. சோ இந்து, இண்டஸ், மொஹஞ்சதாரோ, மோகினி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. இண்டஸ் ரிவர் கிட்ட இருக்கு. அடுத்து போலாம். மதர் காடஸ். அடுத்து வந்து பசுபதி. பசுபதி அந்த சீல் இருக்கு இல்லையா, பசுபதி மகாதேவர் அவரு. அப்புறம் பியர்டட் மேன் அண்ட் விமன், அது சொல்லிட்டேன். சரி, அவ்வளவுதான் போதும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது மொஹஞ்சதாரோல இருக்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதனால ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அடுத்து போலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா கொஸ்டின்ஸ் போட்டுட்டு போலாம். சேம் பாயிண்ட்ஸ் வரும்போது நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். Consider the following statements regarding Indus Valley civilization. There was an elaborate system of drainage, correct. Non-standardized weights were used. No. Second statement incorrect. The people of Indus Valley civilization worship both nature and human-like deities, correct. In a people tree, doves, அப்புறமா வந்து மதர் காடஸ். ஸோ ஹியூமன் வர்ஷிப் பண்ணியிருக்காங்க, இயற்கை வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 and 3. ஸோ ஆப்ஷன் சி குட். ஃபீனிக்ஸ், சந்தியா, கோமதி பிரகாசம், இன்னொரு சந்தியா, குட். சரி, ஸோ ஆன்சர் 1 and 3. எங்க வந்து பாருங்க, இவங்களோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னாலே நமக்கு மைண்ட்ல வர வேண்டியது ஒன்று டவுன் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து அவங்களுடைய சீல்ஸ். டவுன் ஸ்ட்ரக்சர்லன்னு பார்க்கும் பொழுது பிரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதை விட டிரைனேஜ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கூட அந்த அளவுக்கு டிரைனேஜ் சிஸ்டம் இல்ல. சரியா, சோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து இவங்க பயன்படுத்திய 8 அடிப்படையா கொண்ட வெயிட்டேஜ் சிஸ்டம் பாருங்க. 1 2 4 8 16 32. சரிங்களா, சோ இந்த மெத்தட்ஸை வந்து அப் டு 12,800 வரைக்கும் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. சோ இதையும் நீங்க பாத்துக்கலாம். Indus Valley civilization people worship nature. They worship the people tree. Yes. மதர் காடஸ். எஸ். சோ இது நம்ம பேசிட்டோம். சரிங்களா, புரோட்டோ சிவா, அது பசுபதி மகாதேவா, அதையும் பார்த்துட்டோம். சரிங்களா, ஃபைன். அடுத்து போலாம். தமிழ் நோட்ஸ் இருக்கு, இதையும் சும்மா பார்த்துக்கோங்க. அடுத்து போலாம். Consider the following paths. Chalcolithic site state. So chalco plus லித்திக்னா இது வந்து உலோகம். சால்கோ அப்படின்னா உலோகம், லித்திக் அப்படின்னா கல்லு. சோ உலோக கற்காலம். ஆன்சர் கமெண்ட் போடுங்க. ஏபிசிடி. அஹர் குஜராத், மால்வா மத்திய பிரதேஷ்,
ஜார்வே, மகாராஷ்டிரா. சோ ஆன்சர் வந்து ஐஸ்வர்யா. குட். குட். கோமதி பிரகாசம். குட். கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க, டைம் இல்ல. நம்ம அப்படியே சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் ரீட் பண்ணுங்க போதும். அகர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குஜராத் கிடையாது. சோ மால்வா அண்ட் ஜார்வே, இது வந்து ஜார்வே மகாராஷ்டிரால இருக்கு, மால்வா வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அகர் எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. சரிங்களா? இங்க பாருங்க, அகர் இஸ் பிரசன்ட் இன் ராஜஸ்தான். சோ அகர் அகர் ராஜஸ்தான். மத்திய பிரதேஷ் மால்வா, மால்வா மத்திய பிரதேஷ். மகாராஷ்டிரா ஜார்வே. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து சால்கோ லித்திக் சைட்ஸ். அடுத்து கொஸ்டின் போலாம். ஃபேக்ட்ஸ் இது. சோ அகர் எங்க இருக்கு? ராஜஸ்தான். மால்வா மத்திய பிரதேஷ். அடுத்து ஜார்வே மகாராஷ்டிரா. அடுத்த கொஸ்டின். The following statements about people in megalithic period. They were not familiar with iron. மெகாலித் பெருங்கற்காலம். சரிங்களா? சோ பெருங்கற்காலம் அல்லது மெகாலித்திக் காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை நீங்க பாருங்க. They were not familiar with iron. Black where pottery was commonly found in the burial sites. They practiced elaborate burial rituals. So நமக்கு வந்து அந்த burial rituals வந்து third statement correct. சரிங்களா? Second statement black ware pottery, இது statement correct. They were not familiar with the iron அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Chalco lithic is followed by iron age. சரிங்களா? So first statement வந்து பாத்தீங்கன்னா incorrect. Next statement பாருங்க. Chalcolithic age is followed by Iron Age. The Iron Age of the southern peninsula is often related to megalithic burials. இங்க பாருங்க, மெகாலித்திக் பீரியட் பத்தி கேட்டிருக்காங்க, பெருங்கற்காலத்தை பத்தி. இந்த பெருங்கற்காலம் போய்கிட்டு இருக்கும் பொழுது இங்க பாருங்க, the Iron Age of the southern peninsula, இங்க southern peninsula is often related to megalithic burials. So இந்த இரும்பு காலத்தை தான் வந்து மெகாலித்திக் பரியல்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ உலக கற்காலத்துக்கு அப்புறமா. சரிங்களா? சோ எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் பாலிலித்திக், நெக்ஸ்ட் மீசோலித்திக், நெக்ஸ்ட் நியோலித்திக், அடுத்து சால்கோலித்திக். கரெக்டா? இந்த சால்கோலித்திக் போயிட்டு இருக்கிற டைம்ல இது வந்து உலோக காலம். சரிங்களா? இங்க வந்து பிரான்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, காப்பர், பிரான்ஸ். அதுக்கப்புறம் அயன் ஏஜ், அயனை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சரியா? சோ இந்த அயன் ஏஜ் இருக்கும் பொழுது சதர்ன் பார்ட்ல வந்து என்னவா போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா மெகாலித்திக்கா போயிட்டு இருந்துச்சு. நார்த்ல இதா போய்கிட்டு இருந்த அயன் ஏஜா போய்கிட்டு இருக்கும் பொழுது சவுத்ல மெகாலித்திக்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. சரிங்களா? பெருங்கற்காலம்னு. ஏன் பெருங்கற்காலம்னு சொல்றாங்கன்னா பெரிய பெரிய கற்களை வந்து பணத்து மேல வந்து நட்டுட்டு போனாங்க. அதனால அது என்ன சொல்றாங்கன்னா மெகாலித்திக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. urn burial system was another type of practices and evidenced in ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஆதிச்சநல்லூர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு? தூத்துக்குடியில. பிளாக் வேர் பாட்ரி இஸ் a peculiar burial sites in தமிழ்நாடு. பிளாக் வேர் கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய கரும்பானை. Some black and red wire potteries were also found in ஆதிச்சநல்லூர். இந்த burial system இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, சும்மா வந்து ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ மெகாலித்திக்னா என்னன்னு சொல்லிட்டேன். சர்க்குலர் டாம் யூசிங் பிக் ஸ்டோன் ஸ்லாப்ஸ் built upon the place burial. சோ செத்து போன பணத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா புதைச்சிட்டு பெரிய பெரிய கற்களை வந்து நட்டுட்டு போனாங்க. அதனாலதான் இதுக்கு வந்து மெகாலித் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? சோ இப்ப படிங்க. they are not familiar with iron. ஃபெமிலியரா இல்லையா? ஃபெமிலியர். ஏன்னா மெகாலித்திக் அப்படிதான் வந்துச்சு. எஸ். பிளாக் வேர் பேட்டரி வாஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் burial sites. எஸ். பிராக்டிஸ் எலாபரேட் burial rituals. எஸ். அதனால அந்த பேரே வந்து மெகாலித் அப்படின்னு பேர் வந்திருக்கு. சரிங்களா? மறக்க மாட்டீங்க. அடுத்து போலாம். சோ இங்க ஒரு செகண்ட் நான் டிஸ்பிளே பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். Sangam text cover social evolution of Tamil people. In this context, which of the following statements given below or not correct அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, சங்கம் ஏஜை பத்தி உங்களுக்கு மேக்சிமம் என்னோட அதிகமாவே படிச்சிருப்பீங்க. சங்கம் ஏஜ் குரூப் 4 படிச்சதால அதிகமா படிச்சு வச்சிருப்பீங்க. இப்போ படிங்க, நான் டைம் தரேன். ஒரே ஒரு ரீட் மட்டும் போட்டுட்டு நீங்க கமெண்ட்ல வந்து ஆப்ஷன்ஸ் நீங்க போட ஆரம்பிச்சிடலாம். The narrative text not correct கேட்டிருக்காங்க. The narrative text show that early Tamil people were primarily pastoral. சரிங்களா? ஆரம்ப தமிழ் மக்கள் முதன்மையாக ஆயர்களாக இருந்ததை என காட்டுகின்றனர். சரிங்களா? வெச்சி, கரந்தை, நொச்சி, உளினை, தும்பை, வாகை, அது எல்லாத்துலயும் என்ன சொல்றாங்க? பசுமாட்டை கவர்ந்து கொண்டு வராங்க. அட பாவீங்களா? பசுமாட்டை கவர்ந்துட்டு வராங்க. ஏன்?
அவங்க பசுமாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த பாஸ்டரல். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே? எஸ். Custom duty was the chief source of state's income in Sangam age due to their extensive trade networks. No, there is agriculture. இங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். as a சங்கம், இந்த லேண்ட் ரெவென்யூ இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து முக்கியமான இன்கம். ஓகே, மக்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணது, நாட் கஸ்டம் டியூட்டி. ஃபாரின் ட்ரேடுக்கு மேல டியூட்டி போட்டாங்க, சரிங்களா? பட் கம்பேர் பண்ணும் பொழுது அது கம்மி. The Pattinapalai refers to the custom officials employed in the seaport of புகார். புகார் நகரத்துல புகார் நிலவரி ஃபர்ஸ்ட். எஸ், புகார் நகரத்துல வந்து துறைமுகத்துல வந்து கஸ்டம் அபிஷியல்ஸ் வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க, சரிங்களா? booty captured in was also major income to the royal treasury. பூட்டினா என்னன்னு அப்படின்னா, மற்ற நாடுகள் மீது படை எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அங்க கைப்பற்றி கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் இங்க வந்து பாருங்க, சங்கம் ஏஜோட லிட்ரேச்சர் நான் சொல்லிட்டேன். பட்டின 17 மேல் கணக்கு 17 கீழ் கணக்கு நூல்கள். 17 மேல் கணக்கு is oldest set of works 200 to 100 BC, whereas 17 கீழ் கணக்கு refers to a collection of 18 works 100 to 500 AD. so இந்த ஸ்டோரிஸ் நீங்க படிச்சுக்கோங்க. they are mostly pastoral. so answer 1 only correct. second statement is wrong, so not correct னு சொல்லி கொடுத்திருக்கறனால B. next, consider the following pairs Rigvedic terms meaning Kula war, Samgram territory, Panis village. first comment போடுங்க. கரெக்ட்லி மேட்ச். ஒன்னும் கரெக்டா மேட்ச் ஆகல. குலா வார் கிடையாது, அது குலம். சம்கிரம் பானிஸ். ஐட்ரினரி ட்ரேடர்ஸ் சொல்லி படிச்சிருப்பீங்க பாருங்க, எங்க இருக்கு? கரவான் ட்ரேடர்ஸ், நாடோடிகளா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு சேல் பண்றவங்க. சரி, குலா அப்படின்றது ஃபேமிலி அப்படின்னு அர்த்தம். ஸோ குலாவுடைய ஹெட் குலாபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. த கம்பரைஸ் நாட் ஓன்லி மதர், ஃபாதர் அண்ட் ஆல்சோ சில்ட்ரன், பட் ஆல்சோ எக்ஸ்டெண்ட் டு ஃபேமிலிஸ். குலா. அடுத்து வந்து பாருங்க, சம்கிராம் அப்படின்றது வந்து வார்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க, சரிங்களா? சம்கிராம் அப்படின்னா வார்க்காக பயன்படுத்தி இருக்காங்க, வார் அப்படின்னு சொல்லிட்டு. Gramas were small tribal units. When the gramas clashed with one another, it caused samgrama or war. So சண்டைக்கான வார்த்தை தான் சம்கிராம். மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுக்கலாம். பானிஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், கரவன் ட்ரேடர்ஸ் அல்லது ஐடென்டிட்டி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்து போலாம். Which one of the following best describes the term sangrihirti அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, used during the Vedic age. sangrihirti வேத காலத்துல சங்கிரிஹித்ரி அப்படின்னா என்ன? Commander of Sangha, no. Priest who, no. Prohita. Officer in charge of pastures lands, no. Officer in charge of collecting taxes and tributes, yes. வரி மற்றும் காணிக்கை வசூலிக்கும் பொறுப்பில் உள்ள அதிகாரி, எஸ். ஐஸ்வர்யா. குட் 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 குட். இங்க வந்து பாருங்க, during the later Vedic period, collection of taxes and tributes become common. ஏன்னா இதுக்கும் வேதிக் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாலண்டரியா தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் வேதிக் பீரியட்ல அது என்ன சொல்றாங்க, கம்பல்சரியா கொண்டு வந்துட்டாங்க. திஸ் வேர் deposited with the officers called sangrihirti. so கலெக்ட் பண்ண டாக்ஸை யார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க? சங்கிரிஹிர்த்ரி. ஓகே, நெக்ஸ்ட் புரோஹித் உங்களுக்கு தெரியும், priest, புரோஹிதர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம். they guided and helped the tribal chiefs in decision making. okay, Vajrapati was the officer who enjoyed authority over pasture lands. so அந்த விவசாய அந்த இது நிலம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மேய்ச்சல் நிலம், இந்த நிலத்தின் மீது வந்து ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா வஜ்ராபதி. he led heads families called kulapas or the heads of the fighting hordes of Brahminis. so இந்த ஒரு பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாம். மேட்ச் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணுங்க. இது லிஸ்ட் 1, இது லிஸ்ட். இங்க ஒரு ஹைஃபன் இருக்கு. புக்தி விஷியா சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன், சரிங்களா?
So option C. Okay. யார் யார் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குப்தா பீரியட்ல இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் அதோட ஆஃபீஸர் இன்சார்ஜ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், incorrectly matched. According to inscriptions, the Gupta kings assumed titles like Parambataraka, Maharaja di Raja, Parameshwara, அடுத்து வந்து Samrat, Chakravartin. The king was assisted in his administration by council consisting chief minister, Senapati or commander-in-chief and the army and other important officials. So இது கிங்கோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்றாங்களே அந்த அமைச்சரவை குழுவும் இருந்திருக்கு அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. குப்தா இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் பண்ணிருக்காங்க. இங்க நீங்க பார்க்கலாம். The king maintained a close contact with the provincial administration through a class of officials called Kumara Matyas Ayuktas. Provinces in Gupta empire were known as Bukti. So இது முக்கியம், எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ப்ரொவின்ஷியல் பிளேசஸ் அதாவது மாகாணங்கள்னு சொல்றாங்க இல்லையா, அதை வந்து புக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸ் பேர் வந்து உபாரிகா. சரியா? ஓகே, நாட் குமார மத்தியா. சோ இது வந்து ராங். புக்தி அப்படின்றது என்ன? மாகாணம், ப்ரொவின்ஷியல் ப்ரொவின்சஸ். சரியா? அதோடைய ஹெட் யாரு? உபாரிகாஸ், நாட் குமார மத்தியாஸ். சே, புக்திஸ் வேர் சப்டிவைடட் இன்டு விஷயாஸ் அல்லது டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? அதை ஹெட் பண்ண ஒரு யார் அப்படின்னா விஷயபதிஸ் அப்படின்றாங்க. சோ உபாரிகா வந்து கவர்னரா இருந்திருக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் நகர் ஸ்ரஸ்தி வேர் தி ஆபீசர்ஸ் லுக்கிங் ஆஃப்டர் தி சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். சோ நகர், நகரம், சிட்டி, ஸ்ரஸ்தி அட்மினிஸ்ட்ரேஷன். சோ அதை பார்த்து கொண்டிருந்த ஆபீசர்ஸ். சரிங்களா? சோ இந்த வில்லேஜஸ் வந்து கிராமிகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கண்ட்ரோல் கீழே வந்து வந்திருக்கு. சரியா? சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, சோ அடுத்து போலாம். சோ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தேஷாஸ், விஷயாஸ், கிராமிகாஸ். சரிங்களா? தேஷாஸ் அல்லது புத்தி நீங்க பார்த்தோம் பாத்தீங்களா, புக்திஸ், புக்திஸ், தேஷாஸ் அல்லது புக்திஸ். நெக்ஸ்ட் விஷயாஸ், அடுத்து கிராமா, கிராமிகாஸ். சரிங்களா? இது வந்து என்ன? ப்ரொவின்சஸ், மாகாணம். இது டிஸ்ட்ரிக்ட், இது வில்லேஜ். சரிங்களா? வில்லேஜ் பேர் என்ன? கிராமிகா. நிறைய கிராமிகா சேர்ந்தது விஷயாஸ், விஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். விஷயாஸ் டிஸ்ட்ரிக்ட், நிறைய விஷயாஸ் சேர்ந்தது ஒரு தேஷா, அதாவது புக்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? இத வந்து யாரு ரூல் பண்றா? கலர் சேஞ்ச் பண்றாருங்க. புக்திஸ் யாரு ரூல் பண்றா? உபாரிகாஸ். சரிங்களா? உபாரிகாஸ். விஷயாஸ் யாரு ரூல் பண்றாங்க? விஷயபதி. கிராமாஸ், அந்த கிராமிகாவை யாரு ரூல் பண்றாங்க? கிராமா தியா அதி தியாக்ஷா, கிராமாத்தியக்ஷா. சரிங்களா? இவங்க வந்து இதை ரூல் பண்றாங்க. ஓகே, டன். இன்னும் ஒரு சில வார்த்தைகளை நான் பயன்படுத்துறேன், என்னன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. சரிங்களா? டுட்டாகாஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டுட்டாகாஸ் யாருன்னு தெரியுமா? டுட்டாகாஸ் கமெண்ட் போடுங்க. டுட்டாகாஸ் என்பவர் யாரு? ஒற்றன், ஸ்பை, எஸ்பினேஜ். சரிங்களா? குட். கோமதி. தூதாகாஸ் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒற்றர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு கேள்வி கேட்கிறேன். பாலதி கிருத்தா, பாலதி கிருத்தா யாரு? பாலதி கிருத்தா. இன்னொரு 2 கொஸ்டின்ஸ் போட்டு முடிக்கலாம். பாலதி கிருத்தா. சோ கமாண்டர் ஆஃப் இன்ஃபேண்ட்ரி. சரிங்களா? ஆர்மி கமாண்டர். அடுத்து தண்டநாயகா, மகா தண்டநாயகா, அவங்க எல்லாமே ஹை ரேங்கிங் அபிஷியல்ஸ். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Consider the following statements regarding the position of women in Rigvedic period. So பெண்கள் பற்றி பாருங்கள். Rigvedic periodல women offer sacrifices and could attend assemblies. ரிக்வேதிக் சொசைட்டி நல்லதா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். லேட்டர் வேதிக் பீரியட் தான் கொஞ்சம் மோசம், இல்ல ரொம்ப மோசமா போயிடுச்சு.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அவங்க வந்து அசம்பிளில அட்டென்ட் பண்ணாங்க சரிங்களா, சாக்ரிஃபைசஸ் பண்ணாங்க, ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல இருந்துச்சு. எப்போ? ரிக் வேதிக் பீரியட்ல சரிங்களா. இந்த லேட்டர் வேதிக் பீரியட், லிக் வேதிக் பீரியட்ன்றது இயர்லி வேதிக் பீரியட் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தாங்க. there is no mention of hymns and poems composed by women அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஏன்டா அப்படின்னா நமக்கு போயட்டஸ் தெரியும் இல்லையா, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாருங்க, அபாலா, விஸ்வவாரா, கோஷா, லோபமுத்ரா. சோ இவங்க எல்லாமே போயட்டஸ் சரிங்களா. இந்த போயட்டஸ் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாடல்கள் பாடி இருக்கிறாங்க. சோ இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஏன்? பெண்கள் இருந்திருக்கிறாங்க. women were given equal opportunities as men for their spiritual development. so third statement கரெக்ட் தாங்க சரிங்களா. ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த விஷயங்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. so 1 and 3 women had a respectable position during Rig Vedic times. Though the society was patriarchal and women took care of the household, she could attend assemblies and major ceremonies. Yes, patriarchal nature தான், but a woman ஓட பொசிஷன் நல்லா தான் இருந்துச்சு சரிங்களா. so could even offer sacrifices along with her husband. women composed இதை நான் சொல்லிட்டேன் சரிங்களா. 20 such women mentioned in later Vedic later text who composed hymns during Rig Vedic period. Rig Vedic periodல வந்து இருந்த ஒரு 20 பெண்களை பற்றியதான குறிப்புகள் இருக்கு சரிங்களா. though not preferred but still women were given equal opportunities as men for their spiritual and intellectual developments. ஓகேங்க, அடுத்து பார்க்கலாம். with reference to the religious history of India, Nikanta Nataputta is related to புத்தாவா ஜெயினாவா? ரெண்டுத்துல யாரோ ஒருத்தர், அவ்வளவுதான் சரிங்களா. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், கமெண்ட் போடுங்க. so answer yes, Jainism. Nikanta Nataputta is the name by which the Jaina teacher Mahavira was known to his contemporaries at the time சரிங்களா. he was also called as Vardhamana Mahavira, Jina அப்பலாம் வந்து நிறைய பேரை வந்து சொல்றாங்க. நட்டா அல்லது நயா was the name of his clan, அவருடைய வம்சம் அந்த இது நட்டா. so Nikanta Nataputta சரிங்களா. a Buddhist text Samana Palla Sutta, while making a reference to Ajatasattu of Magadha meeting Gautama Buddha, mentions that before his meeting, the former had philosophical discourse with Nikanta Nataputta மகாவீரா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த அஜாத சத்ரு இருக்காரு இல்லையா, இந்த அஜாத சத்ரு வந்து புத்தாவை மீட் பண்றதுக்கு முன்னாடி அஜாத சத்ரு வந்து நிகந்த நட்டபுட்டாவை மீட் பண்ணிருக்காங்க. அதாவது மகாவீரரை மீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமண பல்லா சுத்தா அப்படின்னு கூடிய புத்திஸ்ட் டெக்ஸ்ட் வந்து சொல்லுகிறது சரியா. இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அஜாத சத்ரு இஸ் a which of the following statements are correct regarding Ajatasattu? he is a contemporary to Buddha, he is contemporary to Mahavira. correct, ரெண்டு பேருக்குமே இவர் கான்டெம்பரரியா இருந்திருக்கிறாரு அஜாத சத்ரு சரிங்களா. ஏகே சோ ஃபர்ஸ்ட் அந்த புத்திஸ்ட் கவுன்சில வந்து நடத்தினவர் சரிங்களா. நெக்ஸ்ட் போலாம், அடுத்த கொஸ்டின் வந்துட்டோமோ, முடிச்சுக்கலாமா? சரி, லாஸ்ட் ஏதோ கொஸ்டின் போடுங்க, முடிச்சுக்கலாம். Consider the following statements. During the famine in Magadha, the Jain monks went south under the leadership of Bhadrabahu. The Swadambras were organized under the leadership of Sthalabhadra. Chandragupta, Vikramaditya, the Gupta king gave up his throne under the influence of Jainism. Which of the following statements are correct? சரிங்களா, லாஸ்டா இந்த கொஸ்டின் போடுங்க, இதோட பேசி நம்ம முடிக்கலாம். கமெண்ட் போடுங்க, எல்லாருமே கமெண்ட் போடுங்க. டி போட்டு வச்சிருக்கீங்க, கொஸ்டின் சரியா படிக்கல. கரெக்ட் தானே? டி எப்படி அப்படின்றீங்களா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன தப்பு இருக்கு கண்டுபிடிங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன தப்பு இருக்கு கண்டுபிடிங்க. சோ 1 and 2 வந்து கரெக்ட்டுங்க. இங்க பாருங்க, during the famine மகதால வந்து famine, மகதாலே famine. The Jain monks went south under the leadership of Bhadrabahu சரிங்களா.
சோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜெயினிசம். ஓகே, எங்க குப்தா கிங் அது சந்திரகுப்தா. ஓகே, சந்திரகுப்தா மௌரியா. சரிங்களா, சந்திரகுப்தா குப்தால இல்ல, அந்த குப்தா கிங் கிடையாது. விக்ரமாதித்யான்னு கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. இவர் குப்தா கிங் கிடையாது. குப்தா கிங் வந்துக்கும் ஜெயினிசமுக்கும் சம்மந்தம் இல்ல. அவங்க வந்து பிரமானிசம், பிராமணர். அவங்க வந்து அஸ்வமேத யாகா பராக்கிரமான் பண்ணி சுத்தி இருக்கிறாங்க. சரிங்களா, இவர் யாரு, மௌரியன். சரிங்களா, சோ குப்தான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் தி இதான் வந்து எரர். சரியா, சரி ஓகே, இது நம்ம படிப்போம். 79 CE மகதா வாஸ் அஃபெக்டட் பை சிவியர் ஃபெமைன். மகதால கடுமையான பஞ்சம் நிலவி கொண்டிருக்கிறது. அந்த டைம்ல ஜெயின் மாங்க்ஸ் சரிங்களா என்ன பண்றாங்க, சவுத் இந்தியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவுக்கு வந்து போறாங்க. யாரோட லீடர்ஷிப் அப்படின்னா பத்ரபாகு. இவங்க யாருமே ட்ரெஸ் போட மாட்டாங்க. சரிங்களா, சவுத் இந்தியாவுக்கு வந்தவங்க இவங்க யாருமே ட்ரெஸ் போடாம இருக்கிறாங்க. சரிங்களா, மெயின்டைன் தேர் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின். They remained without garments and were known as Digambaras. So Digambaras செக்டா இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பேஸ் கிளாட் அல்லது நேக் கிளாட், ஸ்கை கிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திகம்பரர்கள், ஆடை அணியாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, ஓகே நெக்ஸ்ட். The Jain monks who stayed back were organized under the leadership of Stulabhadra. சோ அங்கே இருந்தாங்க பாத்தீங்களா. எஸ் எஸ் ஃபார் ஸ்துலபத்ரா. இங்க பாருங்க, எஸ் ஸ்துலபத்ரா, ஸ்துலபத்ரா. சரிங்களா, ஒரே ஒரு ஷார்ட்கட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு நீங்க எலிமினேட் பண்ணிக்கலாம், ஆப்போசிட் இதுன்னு. ஸ்வதம்பரா, ஸ்வதம்பரா. சரிங்களா, இங்க பாருங்க, இஸ் இஸ் ஸ்துலபத்ரா. சோ ஸ்வதம்பரா அப்படின்றவங்க யார் அப்படின்னா ட்ரெஸ் போடுறவங்க. அவங்க வந்து ஸ்துலபத்ரா இஸ் இஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்னே ஈக்குவலா இருக்கு. அவங்க வந்து அங்கேயே ஸ்டே பண்றாங்க. சரிங்களா, சவுத் இந்தியாவுக்கு வந்தது யாரு, கிங்கும் கிங்கு கூட வந்த யாரு, இந்த பத்ரபாகு. சரிங்களா, அவங்க. சரியா, இங்க வந்து கிங் என்ன பண்ணாரு, சல்லே கானா இருக்கிறாரு. எங்க வந்தாங்க இவங்க, இவங்க வந்து ஸ்ரவண பெலகோலாக்கு வராங்க. ஸ்ரவண பெலகோலா எங்க இருக்கு, கர்நாடகால இருக்கு. சரிங்களா, சந்திரகுப்தா மௌரியர். சோ இவர் வந்து மௌரியன் கிங், நாட் குப்தா கிங். சரிங்களா, ஜெயினிசம்ல இன்ஃபுளுன்ஸ் ஆனவர் மௌரியன் கிங். சோ இவர் வந்து சலேகானா இருந்து கடைசியா என்ன பண்ணிட்டாரு, உண்ணாவிரதம் வடக்கு இருந்து உயிர் நீத்தல் செய்வாரு. சரியா, ஓகேங்க. சோ போதும், பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அப்படியே மைண்ட்ல ஓடும். புக்ல போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஏரியாஸ்லாம் ஓகே, இந்த சொன்ன ஸ்டோரிஸ் இப்ப ஸ்டோரி சொல்லி ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு 200 300 கொஸ்டின் இருக்கு, முடிச்சிட்டோம் அப்படின்னா ஏன்சியன்ட் அண்ட் மெடிவல் ஹிஸ்டரி கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ ஃபீட்பேக் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா, பாய்.